தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விஜய் அவர்களுடைய பேச்சு. அதாவது வெளிப்படையா யார் யாரை எதிர்க்கிறோம், என்ன மாதிரி அரசியலை கொண்டு போகிறோம், அரசியலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு. வெளிப்படையாகவே விமர்சனம் பண்ணிட்டாரு, தாக்கிட்டார். திமுகவை விமர்சனம் பண்ணிட்டாரு, அதிமுகவை அதாவது அதிமுக தலைமையை விமர்சனம் பண்ணிட்டாரு, பிஜேபியையும் தாக்கிட்டார். அப்போ டிஎம்கே கூட கூட்டணி கிடையாது, ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது, பிஜேபி கூட கூட்டணி கிடையாது. அதே மாதிரி தேர்தலில் 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறதையும் ஓப்பனாக அறிவிச்சிட்டாரு. ஸோ இப்போ அறிவிச்சது, மாநாட்டில் பேசுனது, அதில் வந்த கூட்டங்கள் எல்லாமே ஓகே. ஒரு பெரிய தலைவருக்கு கூடுன மாதிரியான ஒரு கூட்டம் வந்தது. விஜய் அலை அப்படிங்கிற அளவுக்கு அந்த கூட்டம் இருந்தது, அதில் மாற்று கருத்தே இல்லை. விஜய் அவர்கள் 2026 வெற்றி பெற என்ன மாதிரியான கூட்டணி அமைக்கலாம், அந்த கூட்டணி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத பேசலாம். இப்போ திமுக கூட்டணியில் அந்த கூட்டணி கட்சிகள் வெளியில வராது. அதில் உள்ள வைகோ, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஒரு தமிழக வாழ்வுரிமை, ஒரு வேல்முருகன், அதே போன்று சிறு சிறு கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வராது, வாய்ப்பு இல்லை. அது வராமல் இருக்கிறது விஜய்க்கு நல்லது. இன்னொரு கட்டத்தில் அவங்க விஜயோட சேராமல் இருக்கிறது விஜய்க்கு நல்லது. ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ திமுக கூட்டணி பிரிய போகிறதில்ல, அது அங்கே இருக்கும், அது வலுவாக தான் இருக்குது. அதிமுகவை எடுத்துக்கிட்டா பிஜேபி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இப்போ ரெண்டுமே கூட்டணியில் இருக்கிறாங்க, வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டணியில் சேர்றதுக்கு வேற கட்சிகள் இன்னும் வரலை. பாட்டாளி மக்கள் கட்சி குழப்பத்தில் இருக்குது, ராமதாஸ் அவர் அன்புமணி 2 ஒரு பிரச்சனையில் இருக்குது, அவங்க இன்னும் அறிவிக்கலை பிஜேபி கூட்டணியில் வரோம்னு சொல்லி, அதாவது அதிமுக கூட்டணியில். டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, அவர் வெளிப்படையாக அறிவிக்காமல் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழலில் பிஜேபி கூட்டணி இருக்குது. இந்த நிலைமையில் ஓபிஎஸ் அவர்களை அங்கே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இபிஎஸ் சொல்றதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அப்போ ஓபிஎஸ் தனியாக இருக்காரு. இப்போ என்னன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, ரைட்டு, அந்த கட்சிகள் வெளியில் வராது. அதிமுக கூட்டணி சலசலத்துக்கிட்டு இருக்கு, அங்கே ஒன்றும் வலுவாக அமையாத பட்சத்தில் பல பிரச்சனைகள் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது. அவங்க பிஜேபி ஆட்சியில் பங்குன்ற மாதிரி பேசுகிறாங்க, எடப்பாடி ஆட்சியிலாம் பங்கு கொடுக்க முடியாது பேசுகிறாரு. அப்போ அது எந்த வகையில் போய் 2026 தேர்தலுக்குள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியல. என்ன வேணாலும் நடக்கலாம், அதிமுகவை நம்ப முடியாது, அந்த மாதிரி சூழலில் இருக்குது. சரி, இப்போ விஜய் கூட்டணி, இப்போ திமுகவுக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு விஜய் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா என்ன கூட்டணி அமைக்கலாம்னா, இப்போ பேலன்ஸ் யார் இருக்கா, இன்னும் கன்ஃபார்மாக ஆகாமல் கூட்டணியில் சேராமல் இருக்கிறது விஜய். அவர் முதலமைச்சர் வேட்பாளர், அது சொல்லிட்டார், அதில் மாற்று கருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அடுத்து விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய கட்சியோட வாக்கை பிரிக்கணும், ஒரு பெரிய கட்சியோட வாக்கோட சப்போர்ட், அதாவது ஆதரவு வேணும். இன்னொன்று, அனுமான ஒரு பெரிய கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் கூட்டணியில் சேர்ந்துட்டா பூத்து கமிட்டி மற்ற வேலைகள் அதே மாதிரி அந்த அனுமான அரசியல் தலைவர்கள் உள்ள கட்சியில் உள்ள ஆட்களையும் சேர்த்துட்டா அது டிவிகேவுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். அது அந்த சப்போர்ட் தேவை. ஏன்னா எல்லாருமே புது ஆட்கள், புது விஜய் கட்சியில் உள்ளவங்க ஓட்டு தான் போட்டிருக்காங்களே தவிர நிர்வாகிகளாக இருந்ததில்லை. அப்படி அவர் தேர்ந்தெடுத்தா ஓபிஎஸ்ஸை தேர்ந்தெடுக்கலாம். அதிமுகவோட வாக்கு இந்த பக்கம் மாறும். அதே நேரம் ஓபிஎஸ்க்கும் வேற சாய்ஸ் இல்லை. ஏன்னா பிஜேபி கூட்டணியில் எடப்பாடி சேர மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி சேர்த்தா கூட ரெஸ்பான்ஸ் இருக்காது. சும்மா ஒரு குறிப்பிட்ட 5 சீட்டு 6 சீட்டை கொடுத்துட்டு அவரை டம்மி ஆக்கி விட்டுருவாங்க. அப்போ ஓபிஎஸ் எடப்பாடி மதிக்காத எடப்பாடியை தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கிட்டு நம்ம போக முடியாது அப்படிங்கிறதையும் யோசிப்பார். இல்லை துணை முதல்வர் போஸ்டிங் கொடுங்கன்னு கேட்பாரு, அதை எடப்பாடி கொடுக்க மாட்டார். அதனால பிஜேபி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஓபிஎஸ் போக வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, விஜயோட கூட்டணி அமைச்சா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளை கொடுப்பாரு. அதே நேரம் அவருக்கு துணை முதல்வர் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கை விஜய் கொடுக்கலாம். அதிமுகவுடைய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கும் அதிமுக நிர்வாகிகளுடைய அந்த உழைப்பு இருக்குல்ல, அனுபவமான அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கு, அதாவது டிவிகே இளைஞரோட அந்த சீனியர் தலைவர்கள் சேர்ந்து பணியாற்றும் போது இவர்களுக்கும் அந்த தேர்தல் களம் இருக்குல்ல, புது களம் விஜய் ரசிகர்களுக்கு அது கொஞ்சம் பக்கவலமாக இருக்கும். இதை கருத்தில் கொண்டு திரு விஜய் அவர்கள் ஓபிஎஸ்ஸை கண்டிப்பாக சேர்ப்பார். ஸோ இப்படி ஒரு இது சேரும்போது இப்போ டிடிவி தினகரன்
அவர் கண்டிப்பா அங்க போறதுல இப்போ இருக்கு. அந்த எடப்பாடி பிஜேபி பேசிக்கிட்டு இருக்காங்க, குழப்பத்திலே இருக்குது. திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு கட்டத்தில் எடப்பாடி ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் பக்கமே வரலாம். ஏன்னா அவர் பிறந்த நாளுக்குள்ள வாழ்த்து சொல்லியிருந்தாரு சமூக வலைதளங்கள்ல. விஜய் பக்கம் வரலாம். ஏன் இங்க விஜய் பக்கம் வரலாம் அப்படின்னா இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா ஆட்சியில பங்கு அப்படின்ட்டு இருக்கு. ஆட்சியில பங்கு அப்படின்னாலே அமைச்சர் பதவி கேட்கலாம், முக்கியமான பொறுப்புகள் கேட்கலாம். அப்ப மற்ற கட்சியில ஏடிஎம்கே கூட்டணியில போனாலும் அங்க கிடையாது, எம்எல்ஏ மட்டும்தான் ஆக முடியும், அமைச்சர்ல ஆட்சியில பங்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற போது அப்ப அவரும் இங்க வர வாய்ப்பு இருக்கு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி 2 பேருக்கு சண்டையா இருக்குது. இதுல எந்த மாதிரி ஒண்ணு சேர்றாங்களா 2026 தேர்தலுக்குள்ள, இல்ல பிரிஞ்சே தனியா கட்சியா 2 பேரும் பிரிச்சு அதுல யாரு களங்காண போறாங்கன்னு தெரியல. எது எப்படியோ யாராவது ஒருத்தர் அன்புமணி ராமதாஸே கூட வரலாம் விஜய் கூட்டணிக்கு. ஏன்னா அவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட்டணி போயிடுச்சுன்னா திமுகவுக்கு போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே திருமாவளவன் இருக்கிறதுனால போக மாட்டார். இங்கே அன்புமணி ராமதாஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தேமுதிக அதுவும் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்ப தேமுதிகவுக்கு கூட்டணி வந்துச்சுன்னா அந்த விஜயகாந்த் அவர்கள் மீது மக்களுக்கு இருக்கிற அந்த அபிமானம், அந்த சிம்பத்தி இருக்குல்ல, அதை விஜய் போன்றவர்கள் மேடையில பிரச்சாரமா பேசும்போது பொதுஜன வாக்குகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ன வரைக்கும் விஜயகாந்துடைய மரணம், விஜயகாந்த் அரசியல நல்ல உடல்நலத்தோட இருந்திருந்தா அவர் சிஎம் ஆயிருப்பாரு. ஆனா அவர் இறந்ததை மக்களை ஏத்துக்க முடியல. ஏன்னா எல்லா தரப்பு மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர். ஆனா அந்த சிம்பத்திய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வாக்க வாங்கறத தேமுதிக தவறிடுச்சு. இப்ப அங்கேயே விருதுநகர்ல மட்டும் ஒரு தொகுதியில் அவர் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது எம்பி 2024. அது என்ன விஜயகாந்த் அவர் மீது இருந்த அந்த அனுதாபம் அடிமுடிமா தான் போச்சு. கடைசியில தோல்வி பெற வேண்டிய ஒரு குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தான் தோத்தாரு விஜய் பிரபாகரன். அப்போ அந்த சிம்பத்தி இருக்குல்ல, அதையும் விஜய் அவர்கள் இப்ப எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு மதுரை மாநாட்டில் பேசும்போது எவ்வளவு பெரிய கூட்டம் கைதட்டுச்சு, ஆரவாரம் பண்ணுச்சு. அது எடுபடும். அப்ப தேமுதிக தங்க கட்சியோட எதிர்காலம் கருதி சும்மா மதிக்காத அதிமுக கூடயும் இப்ப திமுக கூடயும் போனாலும் கொஞ்சம் சீட்டு தான் கொடுப்பாங்க. அங்க போகாம விஜயோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அந்த அமைச்சர் பதவியில வாங்கி அவங்களும் கூட்டணியில சேர்ந்துட்டாங்கன்னா இன்னும் வலுவாயிரும், இன்னும் ரொம்ப வலுவாயிரும் விஜய் கூட்டணி. அப்போ இந்த ஒரு கூட்டணி அமையும் போது கண்டிப்பா வேற ஒரு அரசியல் களம் மாறும். இப்படி பார்க்கும்போது இது ஒரு டீசெண்டான ஒரு அரசியல் தலைவர்களா தெரிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. விஜய் அவர் தலைமையை ஏற்றுக்கலாம், தப்புல ஏற்றுக்குவாங்க இவங்க அதெல்லாம். ஏன்னா பெரிய கூட்டம் கூடிருச்சு, பெரிய ரசிகர் இருக்காங்க. எம்ஜிஆரை எப்படி ஏற்றுக்கிட்டு சீனியர் தலைவர்களாம் எம்ஜிஆரை முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சு எப்படி ஃபாலோ பண்ணி வந்தாங்களோ அது மாதிரி டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் அமைச்சர் பதவியை வாங்கி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு பண்ணி அவரே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் என்று சொல்லி கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி அமைச்சா கண்டிப்பா அது திமுகவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற கூட்டணியாத்தான் இருக்கும். இன்னொன்று, இவர்கள் மீது பெரிய ஊழல் குற்றச்சாட்டோ எதுவுமே கிடையாது. இந்த இப்போ விஜய் இருக்காருன்னா ஓபிஎஸ் மீதோ, டிடிவி தினகரன் மீதோ, அன்புமணி ராமதாஸ் மீதோ எந்தவித ஒரு ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் கிடையாது. ஒரு தன்மையான அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது தான் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல. அப்போ இந்த கூட்டணி ஒரு டீசென்டான ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அழகான கூட்டணியாத்தான் மக்கள் பார்வைக்கு தெரியும். இதை கருத்துல கொண்டு விஜய் அவர்கள் தலைமையில், விஜய் அவர்கள் தலைமையில் கூட சொல்ல தேவையில்லை, விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாரும் சேர்ந்து தான் தலைமை அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை பண்ணி ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அழகா பேட்டி கொடுத்தாரு. விஜய் அவர்களுக்கு ஒரு மாசு இருக்குது, அது சரியா பயன்படுத்தி போனார்னா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் மாதிரி சீனியர் அவர் சொல்லும்போது இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர் தான் அவரு. அப்போ விஜயோட கூட்டணிக்கு வரலாம்ங்கிற ஒரு கருத்து ரீதியாக தான் அவர் பேசுறத கவனிக்க முடியுது. அப்போ இப்படி ஒரு கூட்டணி அமையும் போது விஜயோட மாசு அந்த ஓட்டு வங்கி, அதிமுகவோட ஓபிஎஸ் ஆதரவு ஓட்டு வங்கி, டிடிவி தினகரனுடைய ஆதரவு ஓட்டு வங்கி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய குறிப்பிட்ட ஓட்டு வங்கி, இது எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஈக்குவல் ஆயிரும். அதுபோக பொதுவான ஜனங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஜனங்கள் போடுற வாக்கு விஜய்க்கு விழுகும். அப்படிங்கும்போது திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் கடுமையான போட்டி வரும். இதுல
ஒரு பக்கம் விஜய் அலை அந்த கூட்டணி நல்லா இருக்கு, அந்த 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 பல்ஸ், அந்த விஷயம் வந்து மக்களுக்கு பிடிச்சி போச்சு, இது சரியான கூட்டணி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி இருந்தால் அடுத்து எதிர்கட்சி வேற கட்சிக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது மேலே உள்ள விமர்சனங்கள் நிறையா இருக்கிறதுனால உடனே திருப்பவும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ மாற்றுன்னு யோசிக்கிறது இருக்குது அரசு, தமிழ்நாட்டு அரசியலில். அப்படி இப்போ விஜயோட சேர்ந்திருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணி அமைஞ்சிட்டா பிஜேபி கூட்டணிக்கும், அதாவது அதிமுக சேர்ந்த பிஜேபி கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். கடுமையான போட்டி இருக்கும். யார் வெற்றி பெறா யார் அப்படிங்கிறது, அந்த கிட்டத்தட்ட வெற்றி பெற்றா கூட 1% 2% வாக்கு வித்தியாசத்தான் திமுகவும் இந்த விஜய் கூட்டணியும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணும். இது வந்து இதை நோக்கி தான் பயணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ வெளியில் உள்ள தகவல்கள்லாம் அவரும் சஸ்பென்ஸ் வச்சு தான் மாநாட்டில் பேசினார். அப்போது இதை ஓபிஎஸும் யோசிப்பார். கண்டிப்பாக அப்படி ஒரு கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சீமான் தனியாக இருக்கார். இப்போ இந்த கூட்டணி அமைஞ்சிட்டா சீமான் இந்த களத்தில் எப்படி என்ன போராடி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. டிஎம்கே கூட்டணி, இங்கிட்டு விஜய் தலைமையாக இல்லை ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி, அங்கிட்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி, இதை தாண்டி 4வது தனியாக சீமான் நிற்கிறாரு. இதில் விஜய் அலை அப்படிங்கிற அந்த விஷயம் உருவாகும்போது ஓபிஎஸ், விஜய், டிடிவி, அன்புமணி ராமதாஸ், ஜான் பாண்டியன் போன்ற இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்கும்போது சீமான் காலியாயிருப்பார். சீமானுக்கு எதுக்கு ஓட்டு போடணும், அதான் விஜய் வந்துட்டாரு, அவருக்கு நிறைய மக்கள், அதாவது ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள். சீமானுக்கு என்ன ஓட்டு போட்டாலும் அவர் சிஎம் ஆக முடியாது. அந்த 8% வச்சு அவர் என்ன பண்ணுவார், எம்எல்ஏ கூட போக முடியாது. அப்படிங்கிற நிலைமை மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருவாங்க இந்த கூட்டணி வந்தோன்னே. இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் கூட இவர் ஒருவேளை ஆட்சி மாற்றம் வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விஜய் கூட்டணிக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கூட்டணி அமைச்சா விஜய் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அதை எப்படி அமைக்கிறாங்க என்னங்கிறது காலப்போக்கில் தெரியும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சி கண்டிப்பாக இதில் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அந்த தேமுதிகவுக்கு லாபம். விஜய் அவர்களை விட்டுட்டு எங்கே போனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அடி வசமாக இருக்குது. விஜயோட சேர்ந்தா தான் சீட்டு நிறையா கிடைக்கும், அமைச்சர் பதவி கிடைக்கும், முக்கியமான பதவியில் வாங்கிக்கலாம். இன்னொன்று அந்த அண்ணன் விஜயகாந்தோட சிம்பத்தியை மக்கள்கிட்ட விஜய் போன்றவர்கள் பேசும்போது அது மிகப்பெரிய ஓட்டாக மாறும். இதை வந்து மதிப்புக்குரிய அம்மையார் பிரேமலதா அவர்கள் ஈகோ பார்க்காம, அந்த இன்னும் ரொம்ப கீழே போயிடுச்சு, ஏடிஎம்கேட்ட போனால் அவமானப்படுத்துகிறாங்க, திமுக போனாலும் சரியான சீட்டு கொடுக்க மாட்டாங்க, விஜய்கிட்ட போனால் ஒரு கணிசமான சீட்டு வாங்கலாம். அதனால அதில் ஈகோ பார்க்காம தேமுதிக நல்ல ஒரு முடிவு எடுத்து விஜயோட கூட்டணி அமைச்சா, இப்போ இந்த கூட்டணி பாருங்களேன், விஜய், ஓபிஎஸ், டிடிவி, அன்புமணி ராமதாஸ், தேமுதிக, இது போன்ற ஒரு கூட்டணி இருக்குன்னு வச்சுங்களேன். பயங்கரமான கூட்டம், மக்கள்கிட்ட ஒரு எல்லா கமர்ஷியலாக உள்ள ஓட்டுகள் எல்லாமே வரும். ஸோ இதையும் அந்த தேமுதிக கட்சியை சேர்ந்தவங்க தலைமையில் இருக்கிறவங்க உணர்ந்து அந்த கட்சி நலன் கருதி, ஏன்னா அடுத்து போகணும் சீட்டு, எம்எல்ஏ சீட்டு வாங்கி சட்டசபைக்குள்ளே போகணும். அப்படி இருந்தால் அந்த அவங்க எடுக்கிற முடிவும் கூட்டணி விஜயோட கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா 100% விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அதை இவங்க எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, என்ன மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் விஜயை நம்பி கூட்டணிக்கு போகிற கட்சிகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்கிறது அது நல்லாவே தெரியுது. அது ஓபிஎஸ்க்கும், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் மற்றும் தேமுதிக இவங்களுக்கு சரியான எதிர்காலம் இருக்குது. திமுகவை நம்பி அதிமுகவை நம்பி போகிறத விட விஜயோட கூட்டணி அமைச்சு ஆட்சியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இது நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். அதை செய்வாங்க அப்படிங்கிறத நம்புவோம். மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம். நன்றி.